வணக்கம். திரு எஸ்பி குட்டி அவர்கள் தமிழகத்திலும் குமரி மாவட்டத்திலும் இந்து எழுச்சியை உருவாக்கிய முக்கிய தலைவர்களில் ஒருவர் எஸ்பி குட்டி அவர்கள் நேற்று காலமானார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்களது இதய அஞ்சலியை உரித்தாக்குகிறோம். இந்த தருணத்தில் அவரை பற்றி சில தகவல்களை சொல்வது நமது கடமையாக உணர்கிறேன். எஸ்பி குட்டி அவர்கள் துணிச்சலுக்கும் வீரத்துக்கும் வீரமான கொள்கை பிடிப்புக்கும் பேர் போனவர். அவருடைய எழுத்தாற்றலாலும் பேச்சாற்றலாலும் குமரியில் இளைஞர்களை தட்டி எழுப்பி ஒரு இந்து உணர்வை உருவாக்கியதில் முக்கியமான தலைவர். அவர் தனது வாழ்க்கையை ஒரு இராணுவ வீரனாக கேப்டனாக இருந்து பணியை தொடங்கியார். தன் ஓய்வு காலத்தில் 5 ஆண்டுகள் தமிழக மின் வாரியத்தில் ஊழியராக பணியாற்றிய போதும் அங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இளைஞர்களிடம் இந்து உணர்வை பரப்புவதற்கும் இந்து எழுச்சி ஏற்படுத்துவதற்கும் முயற்சி செய்து அதை தன் கடமையாக கொண்டவர். இப்படி செய்து அவருடைய இந்து எழுச்சியினால் உருப்பெற்ற இளைஞர்கள் பல இன்றளவும் அதே இந்து உணர்வோடு குமரி மாவட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்றால் அது நமக்கு எஸ்பி குட்டி அவர்கள் செய்த தொண்டாகும். அவர் சிறந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்து பணியில் 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியாகின்றிருக்கு. அதுவும் குறிப்பாக என்று காண்போம் சிந்துவை என்று அவர் காஷ்மீரில் உள்ள இந்துக்களின் நிலைமையையும் இந்திய பிரிவினையில் இந்துக்கள் பட்ட துன்பங்களையும் பற்றி எழுதியிருக்கின்ற அந்த புத்தகம் மிகவும் சிறந்த புத்தகம். பலராலும் பாராட்டப்பட்டு அந்த காலகட்டத்தில் இளைஞரிடம் எழுச்சி ஏற்படுத்தியதில் அந்த புத்தகத்தின் பங்கு அதிகம். இதை தாண்டி கீதையின் மறுபக்கம் என்று வீரமணிக்கு முழக்கமிடுவது போல் எதிர்த்து கொடுத்த அந்த கொள்கை முழக்கமான புத்தகம் மிகச்சிறந்தது. கீதை சொல்லும் ஜாதி, இப்படி அவர் எழுதிய எல்லா புத்தகங்களுமே அறிவுபூர்வமாக ஆன்மீக பூர்வமாகவும் இந்து மத தத்துவங்களை சராசரி மக்களிடம் இளைஞரிடம் கொண்டு சென்றது என்றால் அதில் மிக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவன் தன் வாழ்நாள் முழுவதும் இந்துத்துவத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி இந்து முன்னணியிலும் முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் திரு எஸ்பி குட்டி அவர்கள். தன்னுடைய முக்கியமான பொறுப்புகளில் இருந்தபோதும் கூட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக இருந்து பணியாற்றினார். அவர் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டும் வெறும் 6000 ஓட்டுகளே வெற்றி வாய்ப்பை இழந்தார். அவர் மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் தமிழக அரசியலிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அன்று சட்டமன்றத்தில் இந்துத்துவா மிகப்பெரிய குரலாக எதிரொலித்திருக்கும். அந்த வாய்ப்பு மயிரிழையில் நழுவியது இந்துக்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டம்தான். ஆனால் எல்லா அரசியல்வாதிகளைப் போல் கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாமல் எந்த இடத்திலும் தன் கொள்கை பிடிப்போடு நின்றார். அவர் சாதாரண அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எவ்வளவோ பதவிகளை அடைந்திருக்க முடியும். எதற்கும் வளைந்து கொடுக்காமல் அப்படி தான் எடுத்த கொள்கையில் நேர்கொண்டு நின்றதால் அரசியலில் சில வீழ்ச்சிகளை கண்டாலும் அவருடைய வீழ்ச்சிகளுக்கு அவர் ஒரு நாளும் மனம் வருந்தியதில்லை. அரசியல் லாபங்களுக்காக அவர் கொள்கை பேசியதோ கொள்கை விட்டு கொடுத்ததோ அல்ல. அவருடைய கொள்கை பிடிப்பு இன்றளவும் பலரால் வியந்து பாராட்டப்படுகிறது. அன்னார் அவர்கள் இன்று மரணமடைந்திருந்தாலும் அவர் எழுதிய புத்தகங்களும் அவர் செய்த தொண்டுகளும் என்றென்றும் நினைவு கூறும். குமரி மண்ணில் திரு ஐயா தானலிங்க நாடாருக்கு மிகப்பெரிய தளபதிகளாக விளங்கியவர்களில் மிக முக்கியமானவர் எஸ்பி குட்டி அவர்கள். எஸ்பி குட்டி அவர்களின் பணி இன்றல்ல, அவர் இறந்தாலும் அவருடைய ஆத்மாவின் நினைவாக இன்றென்றும் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும். அவருக்கு அவர் செய்த தொண்டும் அவர் செய்து கொண்டிருக்க பணியும் அவர் விட்டு சென்ற எழுத்துக்களும் அவர் பெயரை சொல்லும் இந்துத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கும். அவரால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் என்றென்றும் அந்த இந்துத்துவத்தை பரப்பிக் கொண்டிருப்பார்கள். எனவே அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய